நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான காட்சியானது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீஹரி கிருஷ்ணனாக அவதரித்த போது பித்ரு தோஷத்தினால் அவதிப்பட்டு எங்கு வணங்கியும் பித்ரு தோஷம் நீங்காததனால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கொள்ளிடம் கிழக்கு பகுதியில் திருமகேந்திரப்பள்ளி என்னும் ஊரில் வடிவாம்பிகை உடனாய திருமேனி அழகர் என்னும் ஆலயத்தில் வந்து தன்னுடைய பித்ரு தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது சூரிய பகவான் சுவாமியை கேட்கும் பொழுது, இந்த சுவாமியை நாம் வழிபாடு செய்தால் நம் பித்ரு தோஷம் நீங்கி நற்பயனை பெறலாம், நல்வாழ்வு அமையும் என்பதை சூரிய பகவானுக்கு உணர்த்தினார். அதன் அடிப்படையிலே சூரிய பகவான் இந்த சிவலிங்கத்தை வணங்கியிருக்கிறார். அந்த ஒரு நிகழ்வாக ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரையிலான இந்த ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த ஆலயத்தில் நடைபெறும். இது மனிதரால் உருவாக்கப்பட்டது அல்ல, சுயம்புவாக இறைவன் இந்த இடத்திலே அவதரித்திருக்கிறார். அதுவும் இதில் அற்புதமான விஷயம் என்னவென்றால், ஆலயத்தில் இந்த பங்குனி மாதம் 7ஆம் தேதி சூரிய பகவான் மூலவருக்கு நேராக தோன்றி அவருடைய சூரிய ஒளிக்கதிரானது முழுவதுமாக நேராக சிவலிங்கத்து திருமேனி மீது படும் அந்த அற்புதமான காட்சியை காணதான் இந்த மக்கள் இங்கே கூடி நின்று கொண்டிருக்கிறார்கள். இதோ நாம் அந்த காட்சியை, சூரிய பகவான் தோன்றியிருக்கும் இந்த அற்புதமான காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதரால் கணக்கிட முடியாத, மனிதனுடைய எண்ணங்களுக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு அற்புதமான காட்சியை தான் இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியாக அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலவருக்கு நேராக இங்கே சூரிய பகவான் தோன்றி அவருடைய ஒளி கதிர்கள் நேராக சிவலிங்க திருமேனி மீது படும் அந்த காட்சியினை இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனித வாழ்வில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான விஷயமாக இது கருதப்படுகிறது. இந்த நேரங்களில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்வதனால் நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதோடு கண் நோய் சம்பந்தமான நோய்களும் நீங்க பெறுவதாக ஆலய ஐதீக வரலாறு சொல்லப்பட்டு வருகிறது. அற்புதமான இந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரில் வந்து பார்க்க முடியாதவர்கள் இந்த காட்சியை காணொளி மூலியமாக பார்த்து மகிழுமாறு, பயன்பெறுமாறு இந்த ஃபயர் ஆஃப் ரூட் சேனல் மூலியமாக பக்த கோடிகளுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அற்புதமான இந்த காட்சியை பொதுமக்கள், பக்தர்கள் கண்டு ரசித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை காணதான் அருகில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களில் இருந்தும் மக்கள் வருகை தந்து இங்கே இந்த காட்சியை பார்க்கிறார்கள். இதோ பகவானுக்கு, வடிவாம்பிகை உடனாய திருமேனி அழகருக்கு ஆரத்தி எடுத்து, அபிஷேகம் செய்து ஆரத்தி எடுத்து இங்கே தீபாராதனை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். பக்தர்கள் அந்த கண்கொள்ளாத அந்த அற்புதமான காட்சியை இங்கே பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் ஒரு அற்புதமான ஒரு காட்சி இது. மனிதன் பிறவியே முக்தியை நோக்கிய பயணமாக கருதப்படுகிறது. அந்த வகையில் முக்தி அளிக்கக்கூடியவராகவும் இந்த வடிவாம்பிகையினுடைய திருமேனி அழகர் ஆலயம் விளங்கி வருகிறது. சுயம்புவாக தோன்றியவர், வரலாற்றில் சொல்லக்கூடிய விஷயம், இவர் சுயம்புவாக தோன்றியவர். இந்த சுயம்பு வடிவம் என்பது சரியாக சூரியன் உதயமாகி அவருடைய ஒளி அவர் மீது அந்த படும் அளவிற்கு சரியாக கட்டமைப்பில் இயற்கையாகவே தோன்றிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இது. அந்த நிகழ்வை காணதான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேதிகளில் இங்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். சுவாமிக்கு அபிஷேகம் செய்து ஆரத்தி எடுத்து பக்தர்கள் அந்த காட்சியை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர் பெருமக்கள், விருப்பம் உள்ளவர்கள் சேனலை